शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற அக்டோபர் 12ஆம் தேதி 2025 முதல் அக்டோபர் 18ஆம் தேதி 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது புரட்டாசி 26 ஐப்பசி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரத்தினுடைய சிறு சிறு முக்கியமான விஷயங்களை 2 நிமிஷத்துல பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடலாம். 12ஆம் தேதி பானு சப்தமி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சப்தமியாக வரும் பொழுது, பானுன்னா சூரியனுக்கு இன்னொரு பேர், அதனால பானு சப்தமி அன்னைக்கு சூரியனாருடைய வழிபாடும் சிவனுடைய வழிபாடும் மிக மிக லாபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுதான். அதாவது நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், அதாவது வேற மாநிலத்திற்கு போகணும், அல்லது கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தினுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கணும்னாக்கா அன்னைக்கு நம்ம அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்றதோ, டாக்குமெண்ட் ரெடி பண்றதோ, அல்லது ரெஸ்யூமே அனுப்புறதோ, இது எல்லாமே பண்ணலாம். அதனாலதான் பானு சப்தமி என்றைக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடியது. அடுத்த நாள் திங்கட்கிழமை 13 அக்டோபர் அன்று காலாஷ்டமி ஈஸ்வராஷ்டமின்னு சொல்றோம். அன்னைக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது, பைரவருடைய கோயிலுக்கு போயிட்டு வருது. இந்த வாரம் தேய்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது இந்த அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியாக வருகிறது. காலாஷ்டமினாக்க கால பைரவருடைய வழிபாடு நமக்கு நிறைய வியாதிகளிலிருந்தும் கடன்களிலிருந்தும் எதிரிகளிலிருந்தும் நம்மை விடுதலை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சரி, 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராதா ஜெயந்தி. இது வைஷ்ணவ, அதாவது இஸ்கான் ஃபாலோ பண்றவர்களுக்கு இது ரொம்ப பெரிய நாள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியன் துலாவிற்கு போகிறார். இது ரொம்ப விசேஷமானது. துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்றோம். சூரியன் மேஷத்தில் உச்சத்தையும் பிறகு துலாத்தில் நீச்சத்தையும் அடைகின்றார். சூரியன் நீச்சமாக போகின்றார். அப்படிங்கும் போது சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த வாரத்துல நம்ம மாற்றி யோசித்து வேறு விதமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கும் பொழுதும் பார்த்துருவோம். 18ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷமாக இருக்கிறது. அன்னைக்கு துலா ஸ்நானத்துக்கு உண்டான ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. முக்கியமாக அன்று இரவு 7:47க்கு குரு அதிச்சாரமாகி கடகத்திற்கு தன்னுடைய உச்ச ராசிக்கு போகின்றார். இது ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த குரு மிதுனத்துல இருப்பதை காட்டிலும் கடகத்தில் உச்சமான பலனை செய்வார். தன்னுடைய நட்சத்திரத்திலேதான் மூவ் ஆகிறார் அவர். இதற்காக தனியா நம்ம வீடியோ போட இருக்கின்றோம். சீக்கிரம் வந்துடும். அதாவது இந்த அதிச்சாரமும் வக்கரமும் சேர்த்து நான் ஒரு பலனாக போட்டுவிட்டேன். அதாவது முதல்லயே குருவனுடைய பயிற்சியின் போது நான் எலாபரேட்டா சொல்லிட்டேன். ஆனாலும் கூட இந்த ஒரு ஸ்பெசிபிக் இந்த ஒரு 2 months, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மாதம், கரெக்டா ஒரு மண்டலம் 48 நாட்கள் அவர் கடகத்தில் இருக்கிறார். அதுக்குள்ள கிடுன்னு சில விஷயங்கள்லாம் வேகமாக நடக்கக்கூடியவர்கள், நடக்க வேண்டும் என்பவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வது சாலை சிறந்தது. சரி, அவ்வளவுதான். அடுத்தது சந்திராஷ்டமம் யார் யாருக்கு? இந்த வாரம் சந்திராஷ்டமம் விருச்சிகம், தனுர், மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. அந்தந்த ராசி வரும்பொழுது அதை நம்ம பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய பொது பலன் என்ன அப்படின்னு பார்த்தால், இந்த வாரம் கஜகேசரி யோகமே உங்களுக்கு 3 நாட்கள் இருக்கிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள் இருக்கிறது. பிறகு புதன், வியாழன் சந்திரன் உச்சமாகிறார். தேய்பிரை சந்திரன் தான், ஆனாலும் உச்சமாகிறார். சந்திரன் இந்த வாரம் மிருகசிரா நட்சத்திரத்துல நமக்கு பூர்வ பால்குனி நட்சத்திரம் வரைக்கும் அவர் டிராவல் பண்றார். அதனால 5 நாட்கள் மிக நல்ல நாட்களாக இருக்கின்றன. அதாவது ஞாயிறு முதல்
நமக்கு வியாழன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிறு திங்கள் செவ்வாய் வந்து குருவுடன் சேர்ந்து கஜகேசரி யோகமாக காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப நல்லது. அடுத்தது கடகராசிக்கு தன்னுடைய இடத்திற்கு போகிறார். அதாவது தன்னுடைய இடத்திற்குன்னா தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். அதன் பிறகு வெள்ளி சனியில வந்து அவர் கேத்துவுடன் சேர்ந்து சிம்மத்தில் வருகிறார். அந்த 2 நாட்களில் சில விஷயங்கள்லாம் நம்ம தவிர்ப்பது நல்லது. அதை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் அப்படிங்கிற இந்த யோகம் எப்படி பயன்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் ஜெனரலி புதிதாக முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் தொழில் நிமித்தமாக சிறு சிறு பிரயாணத்தின் மூலமாக வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. டீச்சிங் துறையில் இருப்பவர்கள், பிறகு வந்து ப்ரீச்சிங் துறையில் இருப்பவர்கள், டீச்சிங் வேற ப்ரீச்சிங் வேற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிறகு வந்து ஒரு பெரிய ஒரு லீடராக இருப்பவர்களுக்கு இந்த 5 நாட்களுமே நல்ல நாட்களாக இருக்கின்றன. சரி, பிறகு 6ஆம் இடத்தில் வந்து சூரியனும் சுக்கிரனும், சூரியன் வந்து சனிக்கிழமை தான் மாறுகிறார், துலாவிற்கு போகிறார். ஆனாலும் சுக்கிரனும் சூரியனும் ஆனால் அதிகமான டிகிரியில் இருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது பிருகு ஆதித்ய யோகம் அப்படின்னு இருக்கிறது. இந்த பிருகு ஆதித்ய யோகமானது ஒரு விசேஷமான யோகம். ஏனென்றால் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகிறார். சுக்கிரனுடைய இடத்துல புதனுடைய இடத்துல சுக்கிரனும் இருக்க 6க்கும் 7க்குமாக பரிவர்த்தனை ஆகிறது. அப்போ திருமண விஷயங்கள், வேலை வாய்ப்பு விஷயங்கள், பிறகு அதாவது இட மாற்றமும் மன மாற்றமும், பிறகு வாழ்க்கை மாற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. புது தம்பதிகள் இருந்தார்கள் அப்படின்னாக்கா அவர்கள் வந்து கொஞ்சம் இதுவரைக்கும் இருந்த அந்த வேலைகளை விட்டுட்டு, இப்ப அது ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ தன்னுடைய துணைவிக்காக அவர் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அல்லது டிரான்ஸ்பர் வாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் நடக்கும். முக்கியமாக வண்டி வாகன விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகு காலத்துல டூ வீலர் அதிகமாக ஓட்டாம இருக்கிறது நல்லது. பிறகு முக்கியமாக இந்த கவர்மெண்ட் விஷயத்துல வெள்ளி சனி, இதுல வெள்ளிக்கிழமை வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் விஷயத்தையும் முடிவெடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்துல அதாவது துலாம்ல வந்து புதனும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள். ஆனால் ராகுனுடைய நட்சத்திரம் உட்கார்ந்து ராகு வந்து லாபஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துக்கு கும்பம் வந்து லாபஸ்தானம், அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால 8க்கு உண்டானவன், அதாவது 6க்கும் 8க்கும் உண்டானவன், காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் வந்து விருச்சிகம். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து துலாமில் உட்கார்ந்து இருக்க இவர் பரிவர்த்தனை ஆயிட்டார் சுக்கிரனோட. அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது வந்து பழைய விஷயத்தை எடுத்து ஆரம்பிச்சு அதுல போட்டுட்டு ஒரே சண்டையா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால என்ன பண்ணணும், பழைய பேச்சு வந்தா அப்படியே வந்துடும், நம்ம இந்த காதுல வாங்காத மாதிரியே போயிடும். சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிறது அந்த பிரச்சனையை வந்து வளர்க்காம இருப்பதற்கு உதவும். அந்த விஷயங்கள் பார்க்கணும். நட்புலையும் சரி, அதே போன்று எதிரிகளிடமும் சரி, இந்த 3மே வந்து அதாவது வாழ்க்கை துணை, நட்பு, பிறகு எதிரிகள். நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மளோட இல்லாம நம்ம எதிரிகளோட ரொம்ப க்ளோஸா இருக்கும். க்ளோஸ்னா எப்ப பார்த்தாலும் அவனை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி. பிறகு காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி. ஸோ இப்படியாக இந்த வாரமானது ஆரம்பிக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்பவர்கள் இந்த வாரம் கடைசி வெள்ளி சனியை தவிர்ப்பது நல்லது. இப்ப பலனுக்குள்ள போயிடலாம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து 5 நாட்கள் வந்து வியாபார நிமித்தமாக, வீடு நிமித்தமாக, லோன் நிமித்தமாக, பிறகு திருமண விஷயங்கள் நிமித்தமாக, குழந்தை பாக்கியத்தினுடைய விஷயமாக எல்லாவற்றிலுமே வெற்றியை காண்பீர்கள். ஆனால் மனசு மட்டும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு கொஞ்சம் அந்த சைக்கலாஜிக்கலா ஒரு அமைதியின்மை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்க போகிறது. வெள்ளி சனி தவிர வெள்ளி சனிக்கிழமையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. வெள்ளி சனிக்கிழமையில நம்ம வந்து கணபதியினுடைய உபாசனை பண்ணிட்டு ஓம் கம் கணபதியே நமஹ, எழுந்த உடனே கணபதியினுடைய விக்கிரகத்தையோ அல்லது போட்டோவையோ நம்ம பார்க்கலாம். குழந்தைகள் விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை குழந்தைகளை வந்து வெளியூர் அனுப்பும்போது அந்த 2 நாட்கள்ல தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல அரசாங்கத்துறையினுடைய விஷயங்கள், பிறகு நீங்கள் உங்களுடைய அதாவது பொறுப்புல இருக்கும் பொழுது நீங்க வந்து முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா அன்னைக்கு தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா கேதுவும் சந்திரனும் ஒன்றாக இருக்க போகிறார்கள், அது சரி வராது, அது குழப்பத்தை உண்டாக்கும். ஆமா,
பிறகு வண்டி வாகனங்கள் இப்பொழுதைக்கு வாங்க வேண்டாம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை, இது 6க்கும் 7க்கும் உண்டான பரிவர்த்தனை. அப்படிங்கும் பொழுது வியாபார நிமித்தமாக ஒரு லாங் டிரைவ் போனோம்னாக்க டிரைவரை போட்டுட்டு போறது நல்லது. என்ன ஆகும்னா அலைச்சல் ஆடும். நம்ம போற வேலை நம்ம ஒரு ஸ்மூதா போயிட்டு ஸ்மூதா வர முடியாது. எல்லாம் குழப்பம், அது இது ஏதாவது பிரச்சனை, வழியில ஏதாவது ஒரு டிராபிக்காக இருக்கட்டும் அல்லது மீட்டிங்காக இருக்கட்டும், நம்ம நினைத்ததை விட ப்ரொலாங் ஆயிடும். சரி, உறவுகள்ல அப்பாவனுடைய உறவுகள், பிறகு மனைவனுடைய அந்த கான்வர்சேஷன்ஸ், மனைவியுடன் அதாவது கணவனுடன் உண்டான கான்வர்சேஷனை வெகுவாக குறைச்சிட்டு ஒன் வேர்டு ஆன்சர் ஒன் வேர்டு அப்படின்னு இருந்துட்டாலே நமக்கு பிரச்சனை கிடையாது. சனிக்கிழமை ஆக்சுவலி சொல்ல போனால் சூரியன் இங்க வந்துடுறாரு. எங்க துலாம்ல வந்துடுறதுனால 7ஆம் இடத்துல நீங்க அந்த சனிக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்லபடியான ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சகோதர உறவுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெண்கள் தன்னுடைய தந்தை விஷயத்துல ஒரு சண்டை போடுறதோ அல்லது ஒரு கருத்து வேறுபாடு வைத்துக் கொள்வதோ, பிறகு தந்தைக்கு இரிட்டேட் வர மாதிரி நடந்துக்கிறதோ அல்லது சொத்து விவகாரத்துல தந்தையை வம்புக்கு எடுக்கிறதோ கோர்ட்டுக்கு எடுக்கிறதோ, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் உங்களுக்கு தான் லாஸ். அதனால ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், அது காலம் நேரம் இதை பார்த்துதான் நம்ம எதா பண்ணணும். சொத்து நிமித்தமான விஷயங்களாக, அதாவது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சிவில் கோர்ட்ல எந்த விஷயங்கள் நிலுவை இருந்தாலும் இந்த வாரம் சுமூதா விட்டுடுங்க, இல்லைன்னா வாய்தா வாங்கி கொள்ளுங்க. அதனால கோர்ட்டு ரொம்ப வழக்குல இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லைங்கிறது தான் உண்மை. நான் ஓப்பனா சொல்லிடுறோம். ஷேர் விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணினோம்னாக்கா நமக்கு நஷ்டத்தை தவிர்க்கலாம். ஆமா, தாத்தா பாட்டி விஷயத்துல நல்லா திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல அலுவலகத்துல நமக்கு ஒர்க்கிங் பிளேஸ்ல எப்படி இருக்கும்னு கேட்டா எல்லா முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகாம, தனக்கு கீழே வேலை பார்ப்பவர்களிடம் டென்ஷன் ஆகாம இருக்கணும். பிசினஸ் பீப்புளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எல்லா டிராவலும் நீங்களே போயிட்டு வாங்க, யாரையும் அனுப்பாதீங்க. எல்லா பிசினஸ் டீலிங்களும் நீங்களே பண்ணுங்க, நீங்களே பேசுங்கள். அதே போல ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி நீங்க பண்ணினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளும், அரசியலில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு தனக்கு கூட இருந்து குடிப்படிப்பவர்களுடைய அடையாளம் கண்டு கொள்வதுமாக இப்படி இருக்கிறது. பெண் குழந்தைகளுடன் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா, அதாவது கண்டிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமா கண்டிக்காம, கண்டிக்கிற மாதிரி ஆனா ரொம்ப ஒரு அறிவுரை சொல்றதோட மட்டும் இருந்துட்டா நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆரோக்கியத்தினுடைய விஷயத்துல கலர்ஃபுல்லா வெளியூர் போகும்போது நாங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இதனால வயிறு பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிறகு முக்கியமாக சுக்கிரனுடைய அந்த சூரியனுடைய இணைவு அப்படின்னாக்கா, நம்ம சரீரத்தினுடைய வாட்டர் கண்டென்ட், அதே மாதிரி நியூரோ சிஸ்டம், இந்த 2 வாட்டர் கண்டென்ட் என்ன, தண்ணி அதாவது நம்ம நீர் குடிக்கிறோம், நீர் அருந்துகின்றோம் இல்லையா, அது டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கணும். தேவையான அளவு நீரை குடிக்க வேண்டும். அதுதான் ஏனென்றால் சுக்கிரன் அப்படின்னாக்கா நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிறகு செவ்வாய் என்பவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதன் பல இதுக்கு காரணம். அவர் லங்ஸையும் குறிப்பார், ஸ்கின்னையும் குறிப்பார், பிறகு ஷோல்டர் கழுத்து பகுதியையும் குறிப்பார். அப்படிங்கும் போது நீர் தாகம் எடுத்தா கொஞ்சம் தண்ணி குடிச்சு, அதுக்காக 5 லிட்டர் 10 லிட்டர் குடிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2.5 ஒரு 3 லிட்டர் வரைக்கும் நீர் வேண்டிய நீர் பருக வேண்டும். அதுதான், இதை பண்ணினாலே போது நமக்கு பிரச்சனைகள் இல்லை. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு இது வருமானத்திற்கு உண்டான, வெற்றிக்குண்டான, வீரிய முயற்சிக்குண்டான ஒரு வாரம். இந்த வாரம் நீங்கள் வீட்டுல போக்கஸ் பண்ணாதீர்கள். உங்களுடைய ஒர்க்லையும் உங்களுடைய பிசினஸ்லையும் போக்கஸ் செய்யுங்கள். கான்வர்சேஷனுக்கு நீங்களே பேசுங்கள். சுக்கிரனுக்கு குரு விரோதியாக இருந்தாலும் அந்த குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்திற்கும் பிறகு சந்திரனுடன் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிங்கும் போது என்ன, உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்களே உங்களுடைய வாக்கினை
பயன்படுத்த வேண்டும். வம்பு வழக்குகள், கோர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல திடீர் திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு டிராபேக் இருக்கு. வெள்ளி சனி அன்று உங்களுடைய உடைமைகள் பத்திரம் எங்க நம்ம எடுத்துட்டு போனாலும், அது பர்ஸாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், அல்லது கார் கீஸ், பைக் கீஸ், இந்த மாதிரியாக இருக்கலாம். அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கும். அது களவு போகலன்னாலும் நம்மளே மறந்து எங்கேயோ வச்சுட்டு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தந்தைகளுக்கும் பிரச்சனைகள், ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு எதிர்பார்த்த ஒரு நன்மை இல்லாமல் கொஞ்சம் ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண் குழந்தை இந்த வாரம் பிறந்ததுன்னா, சுக்கிரனுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை இந்த வாரம் பிறந்ததுன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் சூரிய நாராயணனுக்கு ஒரு அபிஷேகத்திற்கு கொடுத்து, அதாவது சிகப்பு வர்ணம் வஸ்திரத்தை வாங்கி கொடுத்து ஒரு பூஜை பண்ணிடணும். இந்த வாரம் பெண் குழந்தை பிறந்ததுன்னாக்க, அதாவது நல்ல ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஈவன் ஆண் குழந்தையாகவே இருந்தாலும் சரி, வருமானம் நிறைய வரக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளாக ஒரு என்ன சொல்லுவோம், அதாவது வெளிநாட்டுக்கும் உள்நாட்டுக்கும் நிறைய ஊர்களில் பிரான்ச்சஸ் உடன் இருக்கக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 பேருக்கு இருந்து மேக்சிமம் 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இந்த குழந்தை வரும். காதல் விவகாரங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீடு மாற வேண்டும் அப்படிங்கறது இந்த வாரம் கொஞ்சம் மனசுல தோணும். வீடு வேண்டாம், வேற வீடு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. வேற வீடு பார்க்கலாம், தவறு இல்லை. இந்த வாரம் ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுடைய மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் கூட பயத்துடன் கூடியிருக்கும். எதிர்காலத்தை பத்தின பயம் கொஞ்சம் கூட இருக்கும். லக்னாதிபதி நீச்சமாகி பிறகு நீச்ச பங்கம் அடைகிறார் அப்படின்னு சொன்னாலும் 6ஆம் இடத்துடன் பரிவர்த்தனை ஏற்படுகிறது. அப்படிங்கும் போது எதிரிகளுடைய பயம் இருக்கலாம், நோயினுடைய பயம் இருக்கலாம், அல்லது கடனுடைய பயம் இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் பெரியதாக ஆகாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய யோகக்காரகன் சனிதான். அந்த சனி 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சுக்கிரனை பார்க்கறதுனால, அவர்தான் தர்ம கர்மாதிபதிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. சரி, அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. உறவுகள்ல கணவன் மனைவியினுடைய அந்த அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தையிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தவிர்த்து விடுவது நல்லது. காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படக்கூடிய சான்சஸ். பினான்சியல், அதாவது பிசினஸ்ல இந்த பினான்ஸ் நடத்துபவர்களுக்கு ஒரு செட்பேக் இருந்தாலும் கூட இந்த வாரம் ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனங்கள் வைத்து இந்த லாஜிஸ்டிக் பண்ணுபவர்கள், டிரான்ஸ்போர்ட் வைத்து நடத்துபவர்கள், கொரியர் சர்வீஸ் போன்ற போஸ்டல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு அத்துணை பேருக்கும் இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதம்னு சொன்னார் மிகையே கிடையாது. பெண்களிடம், அதாவது உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களிடம் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பெண்களிடம் ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு தருவாய் வந்தது அப்படின்னாக்கா அவர்களுக்கு, அதாவது ஒரு 2 வார்த்தைகள் பண்ணிவிடலாம், அல்லது எழுத்து வடிவாக மெமோ அனுப்பி விட்டுவிடலாம், அல்லது ஒரு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு இது அந்த மாதிரி அனுப்பலாம், அல்லது ஆபீஸ்ல வேற ஒருத்தரை இதை இண்டிகேட் பண்ணலாம், இந்த தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது சுட்டி காண்பிக்கலாம். அப்படிய நீங்க நேரடியா கூப்பிட்டு அவர்களுடைய காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கல, இதா கூட பண்ண முடியாது அப்படின்னு அவர்களுடைய எபிலிட்டி, அவர்களுடைய அந்த காரியத்தை பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணினோம்னா நமக்கு அது தலைவலியாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இடுப்பு பகுதியினுடைய, அதாவது அது சிறுநீரக பையாக இருக்கலாம், அல்லது ஆனஸ் சம்பந்தப்பட்ட, அல்லது ஜெனட்டிக்கல் ஆர்கன் சம்பந்தப்பட்ட, யூரினேஷன் சம்பந்தப்பட்ட, சிறுநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஸ்வீட்டை ரிஷபராசிக்காரர்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிறகு காலம் தாழ்ந்த ஃபுட்டையும் தவிர்ப்பது நல்லது. திருமண ஏற்பாடுகள் உடனடியாக சித்திக்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தை வரம் இந்த வாரம் தாராளமாக குழந்தைக்காக நீங்கள் முயலலாம். வெளியூர் செல்லும் பொழுது, அதாவது சுக்கிரன் நீச்சமானாலும் 5ஆம் இடத்துல இருக்கிறார், நீச்ச பங்கத்தை அடைகிறார். அப்படிங்கும் போது
வெளியூர் செல்லும் போது நம்முடைய வாகனத்துல வேற ஒரு டிரைவர் போட்டுட்டு போறதை விட நீங்க வாடகை கார் எடுத்துட்டு போறது உத்தமம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பிறகு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிப்பை தான் கொடுக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மிகுந்த வருமானத்தையும் மன நிறைவையும் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த லேசான பயத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்ன மிகை அல்ல. உறவுகள் சகோதர உறவுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பாவோட கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அம்மாவுடைய ஆரோக்கியம் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தங்கையினுடைய அல்லது தம்பியினுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்துல வெளியூர் போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, தன்னுடைய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கான்பிடென்டா தன்னம்பிக்கையாக நல்லபடியாக நம்மை நாம் ஃபீல் பண்ணுவோம். இந்த வருஷம் ஒரு நல்ல செய்தி வரும். இந்த வாரம் அந்த நல்ல செய்தி ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ப்ரொமோஷன் டைப்ல ஜாப்ல இருந்தாலும் ஒரு புதிய வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. வீடு மாற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தருவாய் வந்ததுனாக்கா இந்த வாரம் அந்த வீடு மாற்றக்கூடிய விஷயத்த வேண்டாம்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா இந்த வாரம் சூரியன் முழுமையாகவே இருக்கிறார். சூரியன் 3க்கு உண்டானவன். அங்க கேத்து இருக்கிறார். சூரியன் சித்திராவோட தான் உட்கார்ந்து இருக்காரு. சித்திரா இதுக்கு 6க்கு உண்டானவன் தான். அதனால வீடு மாற வேண்டாம். வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்க வேண்டாம். அடுத்த வாரம் நம்ம பார்த்துக் கொள்ளலாம். பிறகு படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீவியேஷன் இல்லாம பார்த்துக்கணும். அதுவும் இந்த வெள்ளி சனியில நான் வெளியே போறேன் அல்லது சினிமா தியேட்டருக்கு போறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரியான டிவியேஷன்ல முக்கியமான விஷயத்த நம்ம கோட்டை விட்டுடக்கூடாது. அதனால மாணவ செல்வங்கள் இந்த வாரம் முதல் 5 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன முடிவுகள் வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த 2 நாட்கள்ல நம்ம வெறும் அந்த பிராக்டிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கொள்ளலாம். சப்மிட் பண்றது இந்த 5 நாள் வியாழனுக்குள்ள நம்ம சப்மிட் பண்ணுவது சால சிறந்தது. கல்வி விஷயங்கள்ல முக்கியமாக கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள் தன்னுடைய சொத்து பத்திரங்களை ஆவணங்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு சிறிது சோதனைகள் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய கடைசியில் அது நிவர்த்தி ஆகிறது. பிசினஸ் மேனுக்கு அத்தனை பேருக்குமே உங்களுடைய டிராவல் அத்தனையுமே நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெரியுமா? டைரக்டா லார்டு சிவனுடைய வழிபாடு, அம்பிகையுடன் இருக்கக்கூடிய சிவனுடைய வழிபாடு. ஒரு கோயில்ல தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துல பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதரா, அந்த மாதிரி தம்பதி சமேதரா அது சிவனுடைய ஃபேமிலியா இருக்கலாம், ஏன் விஷ்ணுனுடைய ஃபேமிலியாகவும் இருக்கலாம். ஆமா, ஏனென்றால் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருக்கிறது 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடம். அதனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மேன்மையான, அதாவது கௌரவத்தை உயர்த்தக்கூடிய, பொறுப்புகளை நீட்டாக செய்து முடிக்கக்கூடிய, பிறகு விளையாட்டு துறையிலும் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. உறவுகள்ல அம்மாவுடைய உறவு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கிறது. ஆனால் தந்தையினுடைய விஷயத்துல வெள்ளிக்கிழமையிலிருந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கவர்மெண்ட் விஷயத்துல ஏதாவது முடிவெடுக்கணும், ஏதாவது நம்ம அப்ளை பண்ணணும், ஏதாவது கவர்மெண்ட் ரீதியா நம்ம ரெஸ்யூமே அனுப்பணும் அப்படின்னாக்கா வியாழக்கிழமைக்குள் நீங்கள் அதை செய்து விட வேண்டும். மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி சுக்கரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கரன் 12க்கு உண்டான எந்த வேலை பண்ணினாலும் கொஞ்சம் நீளா போற மாதிரி இருக்கும். அதனால திங்கட்கிழமை என்று உங்களுக்கு அஷ்டமி வருகிறது இல்லையா, தேய்பிறை அஷ்டமி வருகிறது. அந்த தேய்பிறை அஷ்டமியில நீங்க பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு அதே போல ஒரு பைரவர் கோயிலுக்கும் போவது சால சிறந்தது. இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அப்படின்னாக்கா அன்று சூரிய நாராயணனுடைய அல்லது லட்சுமி நாராயணனுடைய வழிபாடு நமக்கு அந்த வியாதிகளை விரட்டும். கடன் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகளிடம் என்ன ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, அவர்கள் ஏதாவது ஒரு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம பெருசுப்படுத்தி காமிக்க வேண்டாம், விட்டுடுங்க. இனிமேல் பேசி பிரயோஜனம், அடுத்த தடவை பார்த்து செலவு பண்ண அப்படின்னு சொல்லிடலாம்.
ஏன்னா புதனும் செவ்வாயும் சுவாத்தியில உட்கார்ந்துட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறார்கள். அது வந்து ஆறுபண்றாங்க, கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட அதிகமா போயிடும். அல்லது குழந்தைய பத்தி அவ லவ் பண்றது, அல்லது அந்த பொண்ணு உங்களுடைய குழந்தை பெண் குழந்தை லவ் பண்றதோ அல்லது ஆண் குழந்தை லவ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஹைப்பர் ஆகி ரொம்ப கத்திவிட வேண்டாம். ஏனென்றால் ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கூட இது வந்து கேந்திராதிபதி இல்லையா, அப்படியே தன்னுடைய ரைட்ஸை வந்து அப்படியே நம்ம வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால ரொம்ப ஷவுட் எல்லாம் போனாலும் ரிலாக்ஸ்டா டீல் பண்ணுங்க. நட்புல வந்து நல்ல ஒரு அனுகிரகம் இருக்கு. நட்பும் ஆகட்டும், பிறகு வந்து பிசினஸ் ரீதியான நட்பு வந்து நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை தேடுபவர்களுக்கு கவர்மெண்ட்ல நான் வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமையில வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்துடும். கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் வந்து பெற்று உங்களுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு தான். அது வெளியூரில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு புதிதாக வேலை மாற்றக்கூடிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு முக்கியமா சொல்ல போனா ஆறுக்குண்டானவன் 12ஆம் இடத்திலிருந்து பின்றார். வெளியூர் போக வேண்டிய எல்லா காரியங்களையும் முடிச்சிருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற. ஆனா என்ன, நீங்க வந்து எதா இருந்தாலும் கம்யூனிகேஷனை வந்து ஒரு ப்ராப்பரான மெயில்ல பண்ணணும். ஈவன் வாட்ஸ்அப் கூட வேண்டாம், பிசினஸ் கம்யூனிகேஷன் நான் சொல்றேன். ஒரு அமௌண்ட் வந்து நீங்க சொல்றீங்க, இத்தனை ஒரு ஒரு வியாபாரம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை பீஸ் வந்து நாங்க அனுப்ப போறோம், ஒரு 1000 பீஸ் அனுப்ப போறோம், ஒரு பீஸுக்கு இவ்வளவு ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து நீங்க அனுப்பினா அதுல ஏதோ மிஸ் ஆகிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால மெயில் அனுப்பி கன்ஃபர்மேஷன், அந்த மெயில் வந்து எப்பவுமே எவிடென்ட் ஆகும், அதை பயன்படுத்துங்க. பிறகு மீட்டிங் ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் அட்டன் செய்யாம, அதாவது உங்களுக்கு யார் நம்பகமானவரோ அல்லது உங்களுடைய செக்ரட்டரியோ அல்லது உங்களுடைய கொல்லீகோ அவர்களை வச்சு நம்ம மீட்டிங்கை வந்து வழிநடத்த முடியும். அதாவது உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்களை வைத்து நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பகமானவர்களை வைத்து நீங்கள் இந்த மீட்டிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம வந்து ஏன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவனுடைய நட்சத்திரத்துல, குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ லக்னாதிபதியோட இருந்தாலும் கூட அது வந்து அந்த கஜகேஸ்வரி யோகம் வந்து வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தான் வந்து விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு முக்கியமாக கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ், ஒரு முக்கியமாக உறவுகளை இழக்கிறதுனால, ஏனென்றால் 9ஆம் இடத்துல வந்து சனி குருனுடைய இதுல இருந்தால தன்னுடைய வீட்டில் இருந்த வயதானவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது அது வரக்கூடிய ஒரு அமைப்பாக, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கொஞ்சம் பொறுமையாகத்தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆகும் வெளியில வர்றதுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வெளியில் வருவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நமக்கு மட்டும்தான் வாரப்பலன் பார்க்கணும் இல்லை, நம்முடைய ஃபேமிலியில் இருக்கிறவர்களுக்கும் வாரப்பலன் பார்த்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு அவர்களுடன் எப்படி வந்து டீல் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை. ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு 3 நாட்களுக்குள்ள நீங்க அதை வந்து முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் சுக்கிரன் நீச்சமாகி நீச்சபங்கம் ஆனாலும் கூட அவர் பரிவர்த்தனையில சுக்கிரன் செவ்வாயுடன் தான் போகிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு மென்மை கொடுக்கும். ஜாப் விஷயத்துல டிரான்ஸ்பர் வேணும் அப்படின்னாக்கா இந்த வாரம் நீங்கள் முயற்சி செய்யலாம். தேவையில்லாத எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். கோர்ட்டு கேஸ் கச்சேரி இந்த மாதிரி வம்பு வழக்குகள்ல வந்து கொஞ்சம் இழுவையானது நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ப்ராப்பர்ட்டி டீலிங்ல வந்து கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி டீலிங் உண்மையாகவே நல்லபடியாக முடிந்துவிடும். ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் தான், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய அந்த கான்ட்ராக்ட் எடுத்து கவர்மெண்ட் ரிலேட்டட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துபவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் ஒரு செட்பேக்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வந்து பொறுத்து இருந்துதான் நம்ம அவருடைய ரிசல்ட் வருவதில் கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சகோதர உறவுல சகோதரியினுடைய உறவுகள்ல சில கஷ்டங்களோ அல்லது வந்து அவர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்போ அது சுப செலவாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால சங்கடம் கிடையாது. உறவுகள் இளைய சகோதரி உறவு கொஞ்சம் எமோஷனலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. தாத்தா பாட்டி இவர்களுடைய சம்டைம்ஸ் இந்த கடகராசிக்காரர்களுக்கு போய் இழப்புங்கிறது
ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவி உறவுக்குள்ள வெள்ளி சனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன், எதுவும் மாற்றம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். பிறகு நீங்க கேஷை ஹேண்டில் பண்ணும்போது அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஓவர் செலவு பண்ணிடுவோம். நம்ம ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அந்த ப்ரோக்ராமோ ப்ராஜெக்டை நல்லபடியாக செலவு பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் சங்கடம், இவ்வளவு செலவு பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒன்றும் பாதகம் இல்லை, சக்சஸ் அடைந்து விடுவீர்கள். வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு தாராளமாக போய் வாருங்கள். குழந்தை வரத்திற்கு கண்டிப்பாக பாக்கியத்திற்கு வரப்பிரசாதம் இருக்கிறது. கொஞ்சம் பயத்தோட இருப்போம் நம்ம இந்த வாரம். பயத்துக்கு உண்டான காரணமும் உண்டு. என்றால் வருமான விஷயத்துல வேலை போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஜாப் இன்செக்யூரிட்டி என்பது கொஞ்சம் காணப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த வாரம் என்பது உங்களுக்கு வெளியூரில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் வெற்றி கொடுக்கக்கூடியதாக, உறவுகளை ஜெயிப்பதற்காக உங்களுடைய பாத்தியப்பட்ட உங்களுடைய ரைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையானது நீங்கள் மீட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு வளர்ச்சியும் அதே போன்று விரைவான நல்ல மாற்றங்களை கொண்ட வாரம் அப்படிங்கிறதுல நிச்சயமே. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு நான் மெயினா சொல்ல வருவது ஷேர் மார்க்கெட்ல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். மெயினா ஒண்ணு. இரண்டாவது, பெண் பார்க்க போக வேண்டும் அல்லது மாப்பிள்ளை பார்க்க போக வேண்டும் அப்படின்னா இந்த வாரத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இல்ல நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், என்ன தவிர்க்க முடியாதுன்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போய் பெண் பார்க்க போவதற்கு முன்பு, அதே போன்று மாப்பிள்ளை பார்ப்பதற்கு முன்பு போற வழியிலேயே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். மனோநிலை கொஞ்சம் விரக்தியாக ஞானி மாதிரி பேசிட்டு இருப்போம். அது சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், நமக்கு ரிசல்ட்டை கொடுக்காது. பிசினஸ்ல போய் ஞானி மாதிரி பேசுறது இது சரி வராது. ஞானி மாதிரி பேசுறது அப்படிங்கிறது உண்மையான ஞானத்தை பேசினா யாருக்கு மட்டும் ஓரளவுக்கு புரியும். நம்ம சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா அப்படின்னு அந்த காலத்து தத்துவ பாடல் பாருங்க, எல்லாமே விரக்தியா தெரிகிற பாடலா. அப்படி இல்லை. கேத்து என்பவர் இங்க தலையில உட்கார்ந்து இருக்கிறதுனால 2 விஷயங்கள் நீங்க அனுபவிப்பீர்கள். என்னென்ன அப்படிங்கிறது, ஒன்று என்னன்னு கேட்டா எல்லாமே எமோஷனலா எடுத்துக்குவோம். அப்புறம் பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் மறுபடியும் இந்த அதாவது சாப்பிட்டுட்டு அசை போடக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நமக்கு இருக்கும். மறுபடியும் நடந்ததெல்லாம் மீண்டும் மீண்டும் ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். அதை தவிர்த்து விட வேண்டும். ஆனால் கேத்து லக்னத்திலும் பிறகு ராகு 7ஆம் இடத்திலும் சனி 8ஆம் இடத்திலும் சூரியனும் சனியும் பார்த்திருக்கும் போது தந்தை மகன் உறவுக்குள்ள கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று கவர்மெண்ட் விஷயத்திலும். ஆனால் இந்த வாரத்தோட அது சரியா போயிடும். பிறகு கணவன் மனைவிக்குள்ள, அதாவது ஒரு தம்பதியினருடைய பெற்றோர்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அதே போல பெற்றோர்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பண்றதோ அல்லது அவர்களுக்கு ஏதோ வேலை நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியதோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது. இருந்தாலும் சகோதரனுடைய உறவுகளினால் நன்மையும் இருக்கிறது. சகோதர உறவு மேன்மையாக இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. லாபம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் கிடையாது. குழந்தை வரத்திற்கு ஏற்ற நாள் 5க்கு உண்டான 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையே பார்க்கிறது. இதெல்லாம் இந்த வாரம் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆனா நம்ம டேபிளுக்கு கீழே வாங்குறது அல்லது நம்பர் 2 இதுலதான் சிக்கல் வரும். அதனால அதை பத்தி நம்ம அதை விட்டுட்டு நார்மலா பிசினஸ் பண்றது, ஜாபுக்கு போறது, ஜாப் நல்லபடியா கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த ஜாப்ல ப்ரமோஷன் ஈவன் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு. காதல் விவகாரங்களையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மெயினாக நீங்க தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, உங்களுடைய ஏதாவது ஒரு கையெழுத்து போடணும், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும்னா ராகு காலத்தை தவிருங்கள். ராகு காலம் கேலண்டர் ஷீட்லயே இருக்கும், உங்களுடைய மொபைலே பார்த்துட்டு இல்லாம இன்னைக்கு என்ன ராகு காலம், ராகு கேத்து, அதுல நான் எந்த கையெழுத்தும் போட மாட்டேன் அப்படிங்கிறது. ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப நாள் விற்க முடியாத ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ விற்க முடியும். ஜாபுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போ கொஞ்சம் நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கிறதுனால நிறைய எதிரிகளால் சூழப்பட்டிருக்கோன்றோமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால மனசுதான்
எல்லாத்துக்கும் காரணம். ஆமா, என்னால முடியாது அப்படின்னு நான் முடியப்படும். எங்க போனாலும் மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த மக்களை நம்ம டீல் பண்ணித்தான் பார்க்கணும். நீங்க குகையில போய் உட்கார்ந்துட்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய பிராணிகள், அது பள்ளி ஆகட்டும் அல்லது கரப்பான் ஆகட்டும் அல்லது பூரான் ஆகட்டும், பிறகு என்னது எலி ஆகட்டும் அல்லது மற்ற பறவைகள், பாம்பு, இது எல்லாம் டீல் பண்ணிதான். அதனால நோ டிரான்ஸ்பர் திங்கிங். டிரான்ஸ்பருக்கு இப்போ வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாம் போகலாம். ஆனா உறவுகளுடன் இருக்கக்கூடிய கேஸ், உறவினர்களுடன், அது பங்காளியாக இருக்கலாம் அல்லது சகோதரர்களா இருக்கலாம், அப்போ இங்க கொஞ்சம் வாய்தா வாங்கி கொள்வதே நல்லது. ஆனால் பிசினஸ் மேனுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. கல்வியில் அது ஹையர் செகண்டரி ஆகட்டும் அல்லது யூஜி ஆகட்டும், பிஜி ஆகட்டும், பிஹெச்டி ஆகட்டும், அவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வரப்பிரசாதமான ஒரு வாரம். இந்த வாரம் நீங்கள் நினைத்தால் மிக சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக போய் தலை கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். சந்தோஷமா ஆனந்தமா இருங்க. வளர்ச்சி கொண்ட லாபம் மிகுந்த ஒரு வாரம். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அபரிமிதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாரம். நல்ல முடிவுகளை எடுக்கும். சம்டைம்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஐடியா மற்றவர்களுக்கு நல்லவே ஒர்க் அவுட் ஆகும். பிசினஸ் ரிலேட்டடா என்ன முடிவு எடுத்தாலும் முதல்ல 5 நாட்கள் கொடுக்கலாம். நான் இன்ஃபேக்ட் புதன் வியாழனுக்குள்ள எடுக்கும். புதன் அல்லது வியாழன் அன்று எடுங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு அமைப்பா கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைப்பது, ஜாப் கிடைப்பது, குழந்தை வரம், நல்ல குழந்தை வரமானது கிடைக்கும். இது எல்லாமே நல்லபடியா இருக்கிறது. தந்தை மகன் உறவுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் பெருசா அது உங்களை பாதிக்க போறது கிடையாது. 12க்கு உண்டானவன் லக்னத்தில் இருக்கிறத விட 7ஆம் இடத்துக்கு போய் நீச்சம் அடைவது உங்களுக்கு நல்லது. அவர் நண்பனாக இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு வரும்போது வருமானம் கிடையாது. ஆனால் செலவு கொஞ்சம் ஓட்ட கையா இருக்கும். வரவு நிக்காது. எதையாவது போட்டு நம்ம செலவு பண்ணிடுவோம். அதனால வரவு வரும்போது அது உங்க கைக்கு வராமலேயே அப்படியே எதிரையாவது மாற்றி விடுங்கள். அதுதான் நீங்க பண்ண வேண்டியது. இன்ஃபேக்ட் ஷேர்ல லாபம் பார்க்க முடியும். ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள், பிறகு மெடிக்கல் அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அது மெடிசனாக இருக்கலாம் அல்லது இந்த மெஷினரிஸாக இருக்கலாம். மெடிக்கல் சார்ந்த மருத்துவ துறை சார்ந்த விஷயங்களை ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லபடியாக வரும். வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னா த பெஸ்ட் வீக் இதுதான். வெளிநாடு செல்லும். ஏற்கனவே கேத்து 12ல இருக்கிறார். சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிறார். நீச்ச பங்கம் ஆகிறார். யாருடன் கேட்டா உங்களுடைய லக்னாதிபதியோட, அதாவது ராசி அதிபதி கன்னியோட பண்ணும்போது வெளிநாடு போவதற்கு ஏற்ற ஒரு வாரம். காதல் விவகாரங்களில் நல்ல ஒரு அமைப்பு. திருமணமாக, அதாவது நீண்ட நாள் காதலர்களாக இருந்தவர்களுக்கு திருமண யோகமா இருக்கிறது. எல்லா நிறுவனம் ஃபவுண்டர், அதாவது நிறுவனத்தை நிறுவி நல்லபடியாக மேல கொண்டு வந்த அந்த ஃபவுண்டருக்கு ஒரு ரெகக்னேஷன், பப்ளிக்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஃபேமிலியிலுமே நல்ல ஒரு ரெகக்னேஷன். முக்கியமாக ஃபேமிலியில சண்டை போட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா, ஈகோவை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்ல ஒரு உறவுகளுடைய சந்தோஷமும் சரி, பிறகு வியாபாரத்துல விருத்தியும் சரி, ஆரோக்கியத்திலையும் நல்ல மேன்மை கிடைக்கும். இப்ப அந்த ஈகோவை விட்டுட்டோம், கோபத்தை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, காம்ப்ளெக்ஸையும் விட்டுட்டோம்னாக்கா ஆரோக்கியத்துக்கு நிறைய முன்னேற்றம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா தரத்தினர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பவர்ல இருக்கக்கூடியவர்கள், அது ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. படிப்பு துறையில் நாட்டுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவர்களுக்கு உடனடியாக ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. ஆனால் கடன் கிடைக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம கடன் ஏற்படணும். கடன் கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் கடன் கிடைத்து விடும். நமக்கு வீடு கட்டுறதோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதோ அல்லது நம்ம ஒரு தொழில் தொடங்குவதோ இதற்கான கடன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கிடைத்து விடும். இந்த வாரம் உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா கிடையாது. ஆனால் வாழ்க்கை துணையுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது கன்னிராசிக்காரர்கள் செய்ய மாட்டேங்க, நிறைய ஆக்குப்பைடு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக தாத்தா பாட்டிகளுடைய அன்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு.
கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், இதுல வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா வந்து பேக் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டெப் பேக் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. கோ ஹெட், ஆனா நிதானமா பண்ணுங்க. ஏன்னா உங்ககிட்ட சனி வந்து வக்கரம் பெற்று குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த அவர்கள் லாயர் கொடுக்குற ஐடியாஸோ அல்லது வந்து உங்களுடைய ஐடியாஸோ கொஞ்சம் டிலே எடுக்கும், இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகுது. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்தார்கள். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு மேன்மை கிடைக்க போகுது. முக்கியமாக சூரியன் நீச்சம் ஆகிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயத்துல அப்படின்னாக்கா வண்டி வாகனங்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களை கொஞ்சம் லாங் ட்ரிப் போறது, நம்மளே ஓட்டிட்டு போறது, கொஞ்சம் ரோடுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அதை நான் எடுத்து ஒண்ணு சொல்றேன், நெகட்டிவ்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு ப்ரிகாஷன்ஸ், ஒரு எச்சரிக்கை என்பது முதலில் சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். நன்மைகள் என்ன, பல நன்மைகள் இருக்கு. பெரிய பெரிய பிரயாணங்கள், லாங் ட்ரிப் அத்தனையுமே சக்சஸ் ஆகும். முயற்சிகளுக்கு அத்தனை எப்போ நம்ம வந்து முயற்சி எடுத்திருப்போம், இப்போ வந்து அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். இந்த வாரம் வந்து கௌரவத்தையும் பண வரவையும் சிறிது விரயத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தா ரொம்ப இன்டெலிஜென்ட் மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பார்த்தா அதாவது மக்கு மாதிரி திங்க் பண்றோம்னு ஒரு டவுட் வந்துடும். கொஞ்சம் ஸ்திரம் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கும். ஸ்திரம் இல்லாத அப்படின்னா நம்ம ஒரு பீஸான மைண்ட் இல்லை. ஆமா, எந்த ஒரு பெரிய டென்ஷன் இல்லைனாலும் ஒரு அமைதி இல்லாமையே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வரும். அதனால துலா ராசிக்காரர்கள் வந்து ஹனுமனையும் நாராயணனையும் வழிபட வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகளுக்கு இந்த வாரம் ட்ரை பண்ணாம இருக்கிறது நல்லது. காதல் விவகாரங்கள்ல சொதப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால ஒரு ட்ரிப்புக்கு வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தோம்னாக்கா அலைச்சலும் செலவும் தான் மிஞ்சம். நீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறது ஏதாவது சொதப்பும். அதனால இந்த வாரம் கொஞ்சம் அதை பிளான் பண்ணாம இருப்பது நல்லது. குழந்தைகளுடன் சண்டை போடாம இருப்பது நல்லது. ஆனாலும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தந்தைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கடன் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் அதனால கடன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இருந்தாலும் வருமானத்துல வந்து உங்களுக்கு எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆயிடும். முக்கியமாக பார்த்தோம்னாக்கா தந்தையினுடைய விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதாவது அவருடைய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கவர்மெண்டினுடைய வேலைகள் நடத்துவதற்கு அதாவது உங்களுக்கு ஒரு கை கிடைக்கும், அதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மூத்த சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகள் நீண்ட தூரம் வந்து அவர்கள் ஒரு கல்யாணம் பண்ணி அவர்கள் போகிறதா இருக்கலாம், அல்லது வேலை கிடைத்து போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைக்கே வந்து படிப்பு நிமித்தமாக அல்லது வேலை நிமித்தமாக வெகு தூரம் செல்லக்கூடிய, உங்கள இருந்து பேரண்டாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை வெளி தூரம் போகணும். இல்ல நீங்கள் வந்து சன்னாக நீங்க குழந்தையா இருந்தீங்கன்னா அப்பா விட்டு கொஞ்சம் தூரம் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் விஷயத்துல கொஞ்சம் நிதானமாகத்தான் நம்ம போகக்கூடிய அமைப்பு. மேலும் இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து பெருசா முடிவு எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கணவன் மனைவி விஷயத்துல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய அமைப்பு. நட்பு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். இப்போ நட்பு என்கின்ற உறவு வந்து இந்த வாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பிசினஸ் மேனுக்கு வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றிகள். படிப்பு விஷயத்துல யூஜி பிஜி நோ ப்ராப்ளம். ஆனால் பிஹெச்டியில குழப்பம் இருக்கிறது. சப்மிட் பண்ணிட்டு நீங்களே வந்து நான் தப்பா பண்ணிட்டேன், நான் மறுபடியும் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கொஞ்சம் நம்ம இந்த வாரம் அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல நாம் சப்மிட் பண்ணலாம். உடல் ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கடுப்பு, எரிச்சல் அல்லது எமோஷன்ஸ் ஏதோ ஒன்று உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் நான் ஹனுமனுடைய வழிபாடு இந்த வாரத்தில் நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். அரசியல் இருப்பவர்களுக்கு பல கமெண்ட்ஸை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு. இந்த வாரமானது ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை தரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்தவர்கள் உங்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது இந்த வாரம். அது ஒரு ஜாபாக இருக்கலாம், அல்லது வெளியூர் பிரயாணமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணை கிடைப்பதாக இருக்கலாம், குழந்தை வரமாக இருக்கலாம்.
வெளிநாட்டில் ப்ரமோஷனாக இருக்கலாம். இந்த வாரத்தில் திடீர் சந்தோஷமானது இருக்கிறது. அரசாங்க விஷயத்தில் இந்த வாரத்துக்குள்ள என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படி என்றாலும் இந்த வாரத்திற்குள் நாம் எடுத்துவிட வேண்டும். வெள்ளிக்கிழமைக்குள்ள எடுத்து முக்கியமாக இந்த வாரத்துல ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்கள்லயுமே உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. விஷாகம் அனுஷத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும், அனுஷம் கேட்டை திங்கட்கிழமையும், கேட்டைக்கு பாதி நாள் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டம். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, அதனால அதை விட்டுருவோம். இந்த அனுஷ நட்சத்திரம் தான் மெயினா பாதிக்கப்படுகிறது. இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தையோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய ஒரு விஷயத்துல பிரச்சனைகள், சேலரி இவர்களுக்கு உண்டான வருமானத்துல கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது, இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்கள் மெயினா கேட்ட நட்சத்திரக்காரர்கள் சகோதரர்களுடைய உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சந்திரன் குருவோட தான் இருக்கிறார், உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, பெரிய பிரச்சனை கிடையாது. சந்திராட்டமும் உங்களை பாதிக்க போறது இல்லை இந்த வாரம், அதனால சந்தோஷமா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலும் வீடு மாற வேண்டும், அல்லது ஆபீஸ் மாற வேண்டும், அல்லது நான் இந்த கம்பெனிலிருந்து வேற கம்பெனிக்கு நான் போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஆனால் அந்த முடிவை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் அடுத்த ஒரு மாதம், வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து அடுத்த ஒரு மாதம் உங்களுக்கு சூரியன் 12ல வீக்கா, அதாவது நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கொஞ்சம் நம்ம இந்த வாரம் பொறுத்தெல்லாம் இருந்தாலும் குருவனுடைய அந்த உச்சமான குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லை. ஆனா இப்ப மாறணும்னு இல்லை, இப்ப மாறணும்னு முடிவெடுக்க வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, உங்களால சமாளிக்க முடியும். படிப்புல பிஜி பண்ணுபவர்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டில் படிப்பவர்களுக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்கும், நம்ம எடுத்த இந்த ஃபீல்டு கரெக்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. கவலையப்படாதீங்க, எந்த மாற்றமும் தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங் ஆன். ஆரோக்கியத்துல என்ன மெயினா பார்க்க வேண்டியது, ஹார்மோன்ஸ் ரிலேட்டட், பிறகு நர்வ்ஸ் ரிலேட்டட், ஸ்கின் ரிலேட்டட், இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இஷ்யூகள் போகும். இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாய் தான் ஒரு வருமானம், இந்த மாதிரி விஷயத்துல நல்ல அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. மேலும் வெளிநாடு செல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள்ல மெயினா இவர்கள் படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை அமையும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் வேற ஒரு தேசத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு தன்னால அமையும், நம்ம தான் மாற்றக்கூடாது. ஆனால் தன்னால் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க முடிவெடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வருமானத்தை அனுபவிக்கலாம். அதாவது திடீரென்ற சந்தோஷமும் நல்ல செய்தியும் கிடைக்க பெற்று இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்கள் மீண்டும் உயிர்த்து எடுத்து நான் மறுபடியும் லைவா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை உணர்வீர்கள். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரத்திற்கு, இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். முதல் நன்மை என்ன, வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனையை தீரும். நீங்க ஆபீஸ்ல நீங்கள் இருக்கக்கூடிய, அது நீங்கள் பிசினஸ் மேனாக இருக்கலாம் அல்லது ஜாபுக்கு போறவராக இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாமே முக்கியமாக கடன் விஷயங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, இதுல இருந்து எல்லாம் விடுதலை கிடைக்கும். நாட்பட்ட வியாதியானது நீக்கும். ஏனென்றால் கடந்த வாரங்கள்ல கொஞ்சம் அசௌகரியமா இருந்தது, உடல்நிலையில நிறைய அசௌகரியங்கள் இருந்தது, மனசுமே கான்பிடென்டா இல்லை. இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு கான்பிடென்டா இருக்கும். அது போல குரு மாறுகிறார் இல்லையா, சனிக்கிழமை மாறுகிறார். இந்த குரு அங்க 48 நாட்கள் இருக்கிறார். தனுராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 8ஆம் இடத்திற்கு அவர் உச்சமாகி போகின்றார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. வெளியூருக்கு போனா நல்ல கௌரவம், நல்ல வருமானம், பிஆர், நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ், நல்ல ஒரு சொசைட்டி, இதெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நாள்பட்ட வியாதிகள் குணமாகும். அரசாங்கத்தில் இருந்த அத்தனை பெண்டிங் ஒர்க்கும் உங்களுக்கு கிளியர் ஆகும்.
வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு நமக்குன்னு ஒண்ணு இல்லையே அப்படிங்கிறவர்களுக்கு வீடு லோன் எடுத்து வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு. எனக்குன்னு ஒரு சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவர்களுக்கு சொந்த தொழிலுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும். வெளியூருக்கு போயிட்டு நான் சாதனை பண்ணணும் அப்படிங்கிற விளையாட்டு வீரர்களுக்கு அத்தனை பேருக்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஆக தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல அவர்கள் நினைத்த அத்தனை விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடுவதையும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதையும் காண முடியும். இதுல முக்கியமா கடனில் மாட்டிக்கொண்டு தவிர்க்கக்கூடிய பிசினஸ்மேன் அவர்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பண விரயம் நிறைய ஆயிடுச்சு. சில பேர்கள்லாம் பண விரயம் எடுத்து துரோகங்கள், முக்கியமாக வாழ்க்கையில தனுராசிக்காரர்கள் கடந்த ஒரு 3 மாதங்களாக துரோகங்களை அனுபவிக்கிறார்கள். நம்பினவர்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நீங்களும் மனதை தளரவில்லை. இருந்தாலும் அந்த சிக்கல்கள், அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருந்தது. அர்த்தாஷ்டம சனிங்கிற ஒரு ரீசன் இருந்தாலும் அதுதான் இருந்தது. தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுகள்லயே கொஞ்சம் சரி வராமல் இருந்தது. இதெல்லாமே மாறக்கூடிய இப்ப நோய் நீங்கும், கடன் நீங்கும், மனசு தெளிவு பெறும். முக்கியமாக சூரியன் உங்களுக்கு நீச்சம் அடைந்தாலும் அவர் 9க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அங்கு புதனும் செவ்வாயும் இருக்கிறார். அதனால என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு தலைவனாக, ஒரு குரூப் லீடராக, ஒரு யூனியன் லீடராக நீங்கள் ப்ரமோஷன் அடைவீர்கள். அதாவது பதவி கிடைக்கும், கேப்டன்சி கிடைக்கும். அப்போ கேப்டன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம். ஒரு தலைவனாக ஒரு சின்ன சின்ன உங்களுடைய ஃபீல்டுல, அந்த ஃபீல்டுல உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தனுர் ராசிக்காரர்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டம் இருக்குது 15, 16. இந்த 2 நாட்கள்ல மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் பிறகு பூராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறது. எதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூல நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம் இருக்குது. யாராவது கௌரவமான விஷயத்துல உங்களை நான் கௌரவப்படுத்துறேன்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு கௌரவத்தை கொடுக்காமல் அதே சொதப்புவதற்குடைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா இரவு நேரங்கள்ல நீங்க வெளியில போய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மூலா நட்சத்திரக்காரர்கள். பூராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினா காதல் விவகாரங்களில் சில சங்கடங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள்ல சரியாக சாப்பிட முடியாம ரொம்ப தூரம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு காலத்துக்கு சாப்பிடாம அதனால அவஸ்தைப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் சிக்கல். நம்ம என்ன பண்ணுவோம், வெளியூர் போகும்போது தகுந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு போய் விடுவது நல்லது. தனுராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன கேட்டால், கடந்த பல வாரங்களை காட்டிலும் இது ஒரு மேன்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் என்றால் மிக இல்லை. எதிரிகள் ஒழிவர். கோர்ட்டு கேஸ் கச்சேரி எல்லாத்துலேருந்து விடுதலை இருக்கு. அதனால நிம்மதியாக இருக்கக்கூடிய, நிம்மதி கூடக்கூடிய ஒரு வாரம். தனுராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகரும் கார்த்திகேய கடவுள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த இந்த வாரம் பல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கு. உங்களுக்கு என்ன, வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய, வேலையில் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய, புதிய மைல்கல்லை அடைந்து சாதனை செய்யக்கூடிய, விளையாட்டுத் துறையில் கப்பை ஜெயிக்கக்கூடிய, காதலில் வெற்றி அடையக்கூடிய இத்தனை நன்மைகளும் இருக்கு. சில செட்பேக் இருக்கு, சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பண விஷயத்துல நம்ம சொதப்பிடுவோம். அதனால பணத்தை நம்ம நேரடியா டீல் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி நம்ம பணத்தை லூஸ் கேஷ் ஹேண்டில் பண்றதுல இல்லைன்னாலும் நம்ம எதையாவது சொதப்பிடுவோம். அதனால மணி ஹேண்டிலிங் மட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. பிசினஸ்ல நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது புதன், வியாழன் இந்த 2 நாட்கள் தான். முதல் ஞாயிறு, திங்கள், செவ்வாயும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்று வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளை பத்தின முடிவுகளை தாராளமா எடுக்கலாம். நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். நான் சொல்லிட்டேன், காதல் நிறைவேறக்கூடிய யோகம், திருமணம் நிறைவேறக்கூடிய யோகம், திருமணம் ஆன உடனே வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் வந்துடும். தாத்தா பாட்டியினுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு கேம்பிளிங், அதாவது சூதாட்டமும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல முடிவுகளும் எடுக்க வேண்டாம். அரசாங்க நிமித்தமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு
ஏதாவது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் உபச்சய ஸ்தானத்துல 10ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் நம்ம வேகமா ஃபாஸ்டா பண்ணணும்னு நினைப்போம். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா எறும்பை விட நத்தையை விட ஸ்லோவா போகக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவோம், நம்ம என்னத்தையாவது கமெண்ட் அடிச்சு அந்த கமெண்ட்ல மாட்டிக்கிட்டு முடியும். அதனால முதல்ல வந்து வாய் கட்டு, அவ்வளவுதான். சாப்பிடுவதிலும் சரி பேசுவதிலும் சரி அது இருந்தாலே இந்த வாரம் ரொம்ப நல்லா வந்துடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. நாள்பட்ட வியாதிகள் முன்னேற்றம் உண்டு. நுரையீரல் சம்பந்தப்பட்ட, பிறகு மனசு சம்பந்தப்பட்ட, அதாவது நியூரோ சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வெளியில வந்துடும். இதில் சிரவண நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால 50 வயதிற்கு மேலாகப்பட்டவர்கள் யோகா அல்லது பிராணாயாமம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியன் வந்து நீச்சமாகி பிறகு புதனுடன் இருக்கக்கூடிய ஆறுக்குண்டான வியாதி. அதனால ஹெரிடிட்டரி, பெற்றோர்களிடமிருந்து வருவது, ஜீன் தானே. அந்த நம்ம வந்து தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் அந்த அந்த ஜெனட்டிக்ல அந்த டிஎன்ஏ கண்டினியூ ஆயிட்டுதான் இல்லையா. அதனால இந்த ஜாதகத்துல வந்து 6க்கும் சூரியனுக்கும் எப்பொழுதெல்லாம் சம்பந்தம் ஏற்படுகிறதோ அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 6க்கு உண்டான புதன் 10ஆம் இடத்துல, அங்கு சூரியன் வந்து இந்த வாரத்துல இருந்து போக போகிறார். இந்த வாரம் கடைசி தான் போறாரு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். நாம் உண்ணும் உணவானது நன்கு சேர்த்திருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சுக்கணும். குழந்தைகளிடம் நம்ம வந்து ஒரு பொறுமையாக இருந்தால் நாம் கண்டிப்பாக அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகும். மெயினான விஷயம், 2வது திருமணம் ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு திருமணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, வேற எந்த வாழ்க்கை துணையும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. அப்போ சுவாமி முதல் திருமணம் அப்படின்னாக்கா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 5 நாட்கள் திருமண விஷயங்களுக்கும் ஏற்ற நாட்களாக இருக்கின்றன. வியாபாரத்திலிருந்து முக்கியமாக ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம். எஜுகேஷனல் விஷயத்துல இருப்பவர்களுக்கு வரப்பிரசாதம். ஃபுட் மற்றும் அக்னி, இந்த சமையல், இந்த கேட்டரிங் எல்லாம் வைத்து நடத்துபவர்களுக்கு இது ஒரு அமைப்பான ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பு. யூஜி படிப்பவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கிறது. பிஜி ஆகட்டும், பிஹெச்டி ஆகட்டும், அவர்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல வரமாக இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய, வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் போய் விளையாட்டு வீரர்கள், அதாவது பிசிக்கல் ஒர்க் அதிகமா இருக்கக்கூடிய ஜிம்னாஸ்டிக்ஸ், ஒலிம்பிக்ஸ் போகக்கூடிய அந்த மாதிரியான விளையாட்டு விஷயங்கள், அதாவது வந்து தன்னுடைய உடல் உழைப்பு கூட இருக்கக்கூடிய கபடி முதற்கொண்ட இந்த மாதிரியான விளையாட்டுகளில் வந்து வெற்றியை அடைந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து மெயினா ஒரு விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, மஷினரிஸ் எல்லாம் வந்து டீல் பண்ணும்போது, ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா அதுல வந்து ஏதாவது மக்கார் பண்ணி அது ஏதாவது ஒரு பெரிய செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது வண்டியாக இருக்கலாம், உங்களுடைய காராக இருக்கலாம். எதுவுமே நீங்கள் மெக்கானிக்கா நம்ம உடனே மாறிட வேண்டாம். அதற்குண்டானவர்களை நம்ம வந்து கூப்பிட வேண்டியது. பிறகு மெடிக்கல்ல சீட்டு கிடைக்காது, கெமிஸ்ட்ரி விஷயத்துல ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் சாதனையாளராகவும் வெற்றியாளராகவும் அதே போன்று சமயோஜித்த புத்தி உள்ளவராகவும் அனைவருக்கும் தென்படுவீர்கள். வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்து அடிச்சு காலி பண்ணலாம். அதனால இந்த வாரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு 17, 18, 17ஆம் தேதி உத்தராட்டம் திருவோணம், 18ஆம் தேதி திருவோணம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள். கேத்துவும் ராகம் இருக்கிறார். 2 வீலரை வந்து லோக்கல்ல நம்ம போய்க்கலாம், லாங்கா எடுத்துட்டு போகும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டு வாங்க. வெளியூர்ல போயிட்டு சாப்பாடு ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடுவது, காலம் தாழ்ந்து சாப்பிடுவது, அல்லது நீர்ச்சத்தே இல்லாத, சுவையே இல்லாத பிரெட் போன்ற ஈஸ்ட் ஐட்டங்களை சாப்பிடுறது உங்களுக்கு வயிற்று பொருள்களையும் பிரச்சனைகளையும் பிறகு தூக்கம் இன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல பேசும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா பேசணும். இந்த சந்திராஷ்டமம் தண்ணிக்கு எந்த ஒரு கான்ட்ராக்டோ அல்லது மீட்டிங்கோ நம்ம இல்லாம பார்த்து கொள்வது நமக்கு நல்லது. மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை அல்லது காளி. ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வருமானம் உண்டு. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் வந்து மெயினா காதல் விவகாரங்களில் வெற்றி, படிப்பு துறையில எல்லா துறையிலுமே வெற்றி,
விளையாட்டு துறையில எல்லா துறையிலுமே வெற்றி. நோ ஷேர் மார்க்கெட்டிங், அது மட்டும் பார்த்துக்கணும். ஷேர் மார்க்கெட்ல ஒன்றும் இது பண்ண வேண்டாம். கல்யாண விஷயங்கள், காதல் விவகாரங்கள், குழந்தைகள் விஷயங்கள் அத்தனையிலுமே பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் இருக்கிறது. கொஞ்சம் நாமே நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துட்டோம் கும்பராசிக்காரர்கள். ஏனென்றால் 7.5 சனியினுடைய அந்த அமைப்புல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு கொஞ்சம் நம்ம நார்மல் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் சோம்பேறி ஆயிட்டோம். நிறைய கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டோம்னா மனசளவுல எனர்ஜி இல்லாம போயிடுச்சு. இந்த வாரம் அது கொஞ்சம் மாறும். குருவனுடைய அந்த பார்வையாளரும், ஏன்னா குரு தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறது. அதனால கான்பிடென்டா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அதே போல காரியங்களில் அத்தனையுமே வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக தந்தையினிடம் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த வாரத்துல தேர்ந்துடும். கவர்மெண்ட்ல இருந்த பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய மேலாளருடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான வாரம். லாயர்ஸ்க்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம். ஆமா, அது கிரிமினலா இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, நீதிபதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அல்லது ஒரு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். லா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தலைமை பொறுப்பானது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்பெனியில இருந்தாலும் கூட அந்த கம்பெனியினுடைய சட்டத்திட்டங்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். முக்கியமாக சிஏ ஆக முயற்சி செய்பவர்களுக்கு உடனடியாக நல்ல ரிசல்ட் சிஏ ஆகி விடுவார்கள். உறவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. கணவன் மனைவியோட உறவுகள்ல சச்சரவு இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. தாத்தா பாட்டியோட கொஞ்சம் உறவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிரிகளுடைய தொல்லையானது ஒழியும். ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். சொத்துக்கள் இந்த வாரத்துல கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இது அந்த தளர்வாகவும் சோர்வாகவும் இருந்த மனசுக்கு மருந்தாக அமைகிறது இந்த வாரம். அதே போன்று புதிய வாய்ப்புகளையும் புதிய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் சேர்ப்பதையும் இது குறிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரருடைய வழிபாடு அல்லது ஹனுமனுடைய வழிபாடு. சரபேஸ்வரருடைய வழிபாடு இவர்களுக்கு எதற்காக அப்படின்னு கேட்டா, தன்னை வெல்லுவதற்கு அது வரும். நம்ம ஒரு ஷெல்லுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம், அதுல இருந்து நம்ம வெளியில் வரும். இந்த வாரம் அது நடக்கும். பெரிய நன்மை. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்தவர்கள், உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட, ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட அல்லது உங்களுடைய மூதாதையருடைய சொத்து சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல் இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறது உங்களுக்கு நல்லது. 6க்கு உண்டான 8ஆம் இடத்துல நீச்சமாக நல்லது. இப்போ அந்த சில வருமான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய பிசினஸ்ல கொஞ்சம் குழப்பமான ஒரு அமைப்பு தான். அந்த குழப்பமானது இந்த வாரம் கண்டிப்பாக தீர்க்கப்படும். சட்ட சிக்கலும் தீர்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வாழ்க்கை துணையில கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு. ஆரோக்கியத்துல இருந்த, அதாவது ஹார்ட் ரிலேட்டட், கார்டியோ அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரியான விஷயங்கள். பிறகு ஸ்டமக், இந்த கேஸ்ட்ரோன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் டபுள் இருந்துகிட்டே இருக்கும் அல்லது பெருங்குடல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த வாரம் குணமடையக்கூடிய அமைப்பு. காதல் விவகாரங்களில் கண்டிப்பாக காதலில் வெற்றியும், அதே போன்று வாழ்க்கை துணையுடன் நல்ல வெற்றியும், வாழ்க்கை கிடைக்கிறதும், கொஞ்சம் வெளியூர் அல்லது பக்கத்து ஊர் அல்லது வெளிநாடாக கூட இருக்கலாம் வாழ்க்கை துணை அமைவதும், ஜாப் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணக்கூடியதும், பெண் குழந்தைகளுக்கு நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. முக்கியமாக வேலையே இல்லை, எனக்கு வேலை போயிடுச்சு, இருந்த வேலை போயிடுச்சு, ஆனா நம்ம இந்த நாட்டுல கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, அது யுஎஸ் ஆகட்டும் அல்லது யூரோப் ஆகட்டும் அல்லது யூகே ஆகட்டும், அதில் இருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மையானது கண்டிப்பாக கிடைக்கும். லாங்குவேஜ், இந்த மல்டி லாங்குவேஜ்ல பேசுறாங்க இல்லையா, அவர்களுக்கு தன்னுடைய பிசினஸை விருத்தி பண்ணக்கூடியவர். மீன ராசிக்காரர்கள் அவர்கள் எந்த மீடியா துறை, அது நியூஸ் மீடியாவா இருக்கலாம் அல்லது பிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது டிவி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் அல்லது யூடியூபராக இருக்கலாம், இந்த வாரம் வரப்பிரசாதமே. முக்கியமாக இவர்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த வாரத்தில் இந்த வாரம் சனிக்கிழமையிலிருந்து வரப்பிரசாதம் 48 நாட்களுக்குள்ள நிறைய நடக்கும்.
அந்த 48 நாட்களுக்குள்ள இது வந்து ஒரு ஒரு என்னது போர்க்கால அடிப்படையில நீங்க வந்து முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். ஏன்னா இது 7.5 சனி ஜென்மச்சனி. அதுல வந்து குரு உச்சமாக ஒரு 48 நாட்களுக்கு வருகிறார் அப்படின்னாக்க நல்ல நல்ல முடிவுகளை உடனே எடுத்து அதை வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து குரு அதிச்சாரமா அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து 48 நாட்களுக்கு குழந்தை வரம் வேண்டுபவர்களாகட்டும், அல்லது திருமணம் வேண்டுபவர்களாகட்டும், புதிதாக வேலை மாற்றக்கூடியவர்களாகட்டும், அது பிசினஸ்ல ஒரு அமைப்பு வந்து எனக்கு நல்லபடியா வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அது பண்ணிடலாம். ஆக மீனராசிக்காரர்களுக்கு 48 நாட்களுக்கு நீங்கள் தயாராகுங்கள். அதற்குண்டான முடிவுகள் எடுங்க. நீங்க வந்து சின்ன சின்ன விஷயத்த போட்டுட்டு எமோஷனல் இம்பேலன்ஸ் எல்லாம், உறவினர்களோட இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய லாபம், உங்களுடைய ஜாப், உங்களுடைய அதாவது கான்டாக்ட்ஸ், இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் ஏணிப்படியில் ஏறுவதற்கு தயாராகி விடுவீர்கள். ஆனா மீனராசிக்காரர்களுக்கு நான் வந்து கடைசியில சொல்றது என்னன்னு கேட்டா, சின்ன சின்ன உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன். உங்களை வந்து விஸ்வரூபமாக நீங்கள் வடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வரப்பிரசாதமே. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுலயும் கூட சுக்கிரன் நிமித்தமான, அதாவது சுக்கிரன் என்ன, அலங்கார பொருட்கள், பிறகு வந்து ஈவன் வந்து கட்டிடத்துல வந்து இந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவான இந்த மாதிரி கலர்ஃபுல் விஷயங்கள், இதுல எல்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. முக்கியமாக யாராவது வம்பு பண்ணினாங்க அப்படின்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். கோர்ட்டு கேஸ் எல்லாம் கொஞ்சம் எழுப்பும். இந்த வாரம் வாய்தை வாங்கிக் கொள்வது நல்லது. குரு உச்சமாக வரும்போது உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். விடுதலைன்னா அது நடந்து முடியும். ரைட்டா? ஆனா மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வமானது கார்த்திகேய கடவுள், எஸ்பெஷலி வேல். வேலினுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கும். இக்கட்டான நிலையில இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் வேலே சரணாகதி. அப்படி இல்லை, நான் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னாக்கா, மெயின் ஏதாவது ஒரு தனிமையான ஒரு கார்டன்லயோ தோட்டத்திலேயோ உட்கார்ந்து பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை செதுக்குவதற்கு உண்டான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னாங்க மிக இல்லை. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது வரப்பிரசாதமாகவும் புதிய வாய்ப்புகளையும் செல்வங்களையும் பிறகு நட்புகளையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். சாந்தி சாந்தி சாந்தி.